எல்லாம் போட்ட பிறகு எவ்வளோ பூ கொத்து கொத்தாக இருக்குது. இது நீ சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் காய் வந்திருக்கு. இதுலேயும் 2 காய் இருக்குது. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது. இந்த வெரைட்டி என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. நான் விதைக்காக விட்டுருக்கேன். பாருங்கள் இது ஊர் கத்திரிக்காய் எடுத்துட்டேன். 5 days கழித்து வந்து எடுக்கும்போது எல்லாம் முட்டி போவதுனால கோவக்காய் செடியில் ஏர் லேயரையும் பண்ணியிருக்கேன். எங்கே பாருங்கள். சரி அது ரூட்டு வருதான்னு பார்க்கலாம். பார்த்தேன்னா ரூட் வந்ததுன்னா நான் நிறைய பதியம் போட்டு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவக்காய் செடியில் நான் கீழே புதைச்சி வச்சுருக்கேன். எப்படி வேர் வருதா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுவோம். சரி இருக்கிற கோவக்காயெல்லாம் பறிச்சிருவோம். இதில் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மறைஞ்சு ஒளிஞ்சு நிற்கிது பாருங்கள். கோவக்காய் இதெல்லாம் இருக்குன்னே தெரியாது. அப்படி இப்படி இருக்குது. இப்போதான் எடுத்து இருக்கிற கீரை இலையை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். பூத்துதுன்னா ஒன்றுக்கும் நல்லா இருக்காது. பூ வந்துச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே இருக்குது. நல்ல பெருசாக இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி எடுப்போம். இதுலேயே இருக்குது. இந்த பெருசெல்லாம் பிடுங்கினேன்னா சின்ன செடியெல்லாம் நேற்றுக்கும் எடுத்தேன். அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோக்கா எடுத்திருக்கேன். கீரை கொஞ்சம் பெருசாக ஒசந்து நிற்கிறதெல்லாம் எடுத்தேன்னா கீழே இருக்கிறது நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கீரை எடுத்திருக்கேன். இந்த 2 கத்திரிக்காய். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் எடுத்தேன். கோவக்காய் அறுவடை. ஏற்கனவே கோவக்காய் கொஞ்சம்